ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ்ல ஆட்ரிபியூட் செலக்டர் ஒரு டைப் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டியூ டேக் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த டியூ டேக்கில் ஒரு கிளாஸ்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன், டெமோன்ட்டு. ப்ளஸ் அதுக்குள்ளே ஒரு பி டேக் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இஎம் மட்டும், அதாவது சென்டரில் இருக்கிற 2 வேர்டை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணலான்றது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் இதை பற்றி சொல்லித்தரேன். முதல்ல நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அந்த டியூ டேக்கை நான் இங்கே கால் பண்ணுறேன். நம்ம இந்த இடத்துல ஆட்ரிபியூட் செலக்டர் தான் யூஸ் பண்ணுறதுனால இங்கே ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் நம்ம எதை நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம்னா இஎம்ன்ற 2 வேர்டை மட்டும்தான். இந்த இடத்துல இஎம்ன்ற 2 வேர்டை மட்டும் கால் பண்ணி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ன்ற சிம்பிளை இங்கே டிக்ளேர் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பேரண்டிஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிட்டேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ண போகிறேன். பேக்ரவுண்ட் கலரை வந்து நம்ம எல்லோன்னு கொடுத்து பார்க்கலாம். எல்லோன்னு கொடுத்துட்டு வாங்க ரன் பண்ணி பார்க்கலாமா? பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் நான் எனக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த டெமோன்ற வார்த்தையில் இஎம்ன்ற வார்த்தை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இது மாதிரி என்ன நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.